பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகமாக இருப்பீங்க நம்புகிறேன். உங்கள் ஒவ்வொரு நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஜீசஸ் மீட்ஸ் ஃபேமிலிஸ் ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற என் அன்பு குடும்பங்கள், உங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருந்தாலும் நம்முடைய பரம தகப்பன் நம்மை குடும்பமாக வைத்திருக்கிறார். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுங்க. மிச்ச காரியத்தை அவர் பார்த்து கொள்வார். சரியா? ஆண்டவர் நல்லவர். உங்களுடைய ஜெபங்களுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் அதிகமாக ஆமென் இயேசு சந்திக்கிறார் ஊழியத்தையும் என்னையும் குடும்பங்களை நினைக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு குறிப்பாக ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்லும்படி ஆமென் உணர்த்தின கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? வைராக்கிய வாஞ்சை உடைய ஆவியானவர். அனுதினமும் ஆவியானவரே, இன்றைக்கு நான் உங்களோடு நடக்கணும், உங்களோடு பேசணும். அப்பா, நீங்கள் சொல்லாத இடத்துக்கு நான் போகக்கூடாது, நீங்கள் விரும்பாத இடத்துக்கு நான் நிற்கக்கூடாது. ஆண்டவரே, விரும்பாததை கூட சாப்பிடக்கூடாது, நீர் விரும்பாத உடைகள் எனக்கு வேணாம். இப்படி அனுதினமும் ஆவியானவரோடு இணைந்து நடக்க, பேச, பழக கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நமக்குள்ளே செய்கிற ஒரு பெரிய கிரியை என்ன தெரியுமா? அவர் நம்மை குறித்தும், நம்முடைய குடும்பத்தை குறித்தும், உங்களை குறித்தும், உங்கள் ஃபேமிலியை குறித்தும் அவர் வைராக்கியமுடையவராக இருப்பார். சத்துரு வெள்ளம் போல வருகிறான் என்றால் நம்மை அறியாமலேயே நம்மை எழுப்பி நம்மளை ஜெபிக்க வச்சிருவார். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேசமும் இந்த ரேடார் வச்சிருக்கிறாங்க. அந்நிய தேசத்திலிருந்து ஏதாகிலும் ஏவுகணைகள் வருகிறதா, அந்நிய மக்கள் கடல் மார்க்கம் வழியாக, ஆகாய மார்க்கம் வழியாக ஊடுருகிறார்களா என்பதை அந்த ரேடார் கேமரா பார்த்து கொண்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது உடனே ஏதாயிலும் அசம்பாவிதம் இருக்குமானால் உடனே அது தரையில் இருக்கும் இராணுவ கட்டுப்பாட்டு நிலையத்துக்கு தொடர்பு கொடுக்கும். அவரை எதிர்த்து போய் அங்கே யுத்தம் பண்ணி அவர்களை அழித்து விடுவார்கள். இது உங்களுக்கு தெரியும். அப்போ பிரியமானவர்களே, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்களை சுற்றிலும் ஆவியானவர் அக்கினி மதிலாக இருப்பார். ஒன்னே ஒன்று நீங்கள் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்நிய பாஷைகளை பேசி பேசி கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தால் போதும். ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறவர் மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருப்பார். வைராக்கிய வாஞ்சை உடையவர். ஆமேன். என் பிள்ளைக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காது என்று ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார், பரிந்து பேசுவார், பாதுகாப்பார். ஆமேன். அதனால நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க. எதை குறித்தும் கவலைப்படி ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க. ஆவியானவர், என்னோடு கூட நடக்கிறீங்க, நான் உங்களோட கூட நடக்கிறேன். காரை டிரைவ் பண்ணுறீங்களா? என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. மோட்டர் பைக்கை ஓட்டி கொண்டு போகிறீங்களா? என் கூட நீங்களும் வர்றீங்க. ஆமேன். ஷேர் ஆட்டோவில் போகிறீங்களா? டாக்ஸியில், பஸ்ஸில் போகிறீங்களா? ஆவியானவர் என் கூட இருக்கிறீங்கப்பா அப்படின்னு அவர் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆச்சரிய விதமாக அவர் நடத்துகிறதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிங்க. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வைராக்கிய வாஞ்சையுடைய ஆவியானவரே, யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர், ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவர், வீடுகளிலே உலாவி கொண்டிருக்கிறவர், உங்களுடைய பிள்ளைகள் மேல் வைராக்கியமுடையவராய், வைராக்கிய வாஞ்சை உடையவராய் இருக்கிறீங்கப்பா. அதற்காக கோடி ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். தேவ சமாதானம் பெருகட்டும். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்தும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் கூட இருந்து எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் இன்று விலக்கி காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் வீட்டில் பெருகட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி என் உள்ளத்தில் போட்ட வார்த்தை. பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறீங்கல்ல?
நல்ல கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டீங்கல்ல. அடுத்தது என்ன? மற்றவங்களுக்கு நீங்கள் இந்த செய்தியை கொண்டு போகணும், ஷேர் பண்ணணும், ஹிந்தி மொழி பேசுகிற மக்களுக்காக ஜெபிக்கணும். நாம் இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் சித்தமானால் மீண்டும் சந்திக்கலாம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.